மிங்கி குருவி இப்பதான் தூங்கி எழுந்துச்சுது. யாராச்சும் எனக்கு உதவி பண்ணுங்க, நான் கஷ்டத்துல இருக்கேன். அட, யார் இப்படி கத்துறது? அப்பா அம்மா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு அந்த குரல் எங்க வந்துச்சோ அங்க போச்சு மிங்கி. அப்பா அது பார்த்துச்சு, முள்ளு புதருக்கு நடுவுல சோனு புறா மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அட சோனு அண்ணன், நீங்க எப்படி இந்த முள்ளு புதர்ல மாட்டினீங்க? நான் சும்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு கழுகு என் பின்னாடி வந்துருச்சு. அதுக்கிட்ட இருந்து தப்பிக்க இந்த புதர்ல மாட்டிக்கிட்டேன். ஆனா இந்த புதரு முள் புதரு. முள்ள வந்தது எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கிருந்து தப்பிக்க முடியாதுன்னு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்த முயற்சி பண்றேன் அப்படி சொல்லி மிங்கி அந்த முள்குச்சிகளை கீழே இருந்து பார்த்தா. கீழே இருந்து பாக்குறதுக்கு அது ஒன்னோட தடியா இருக்கல. சோனு அண்ணன், நீங்க மேல இருந்து கீழே வந்திருக்கீங்க, அதனாலதான் மாட்டிக்கிறீங்க. ஒருவேளை நான் கீழே இருந்து நுழைஞ்சி உங்களை கீழே இழுத்துட்டேன்னா அப்போ உங்களை என்னால காப்பாத்த முடியும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி மிங்கி குருவி கொஞ்சம் கூட யோசிக்காம கீழே இருந்து உள்ள நுழைஞ்சு புறாவோட 2 ரெக்கைகளையுமே பிடிச்சு அத கீழே இழுக்க முயற்சி பண்ணி கடைசியா அந்த புறாவை கீழேயும் இழுத்துருச்சு. Thank you so much மிங்கி. அப்போ ஒரு தேவதை அங்க வந்தாங்க. இங்க யாராவது கஷ்டத்துல இருக்கீங்களா? ரொம்ப நேரமா எனக்கு ஒரு குரல் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆமா தேவதையே, சோனு அண்ணன் புதரில மாட்டிக்கிட்டாரு. நான் கஷ்டப்பட்டு எப்படியோ அவரை வெளியில எடுத்துட்டேன். பரவாயில்லையே குருவி, நீ எனக்கு முன்னாடி இங்க வந்து புறாவோட உயிரை காப்பாத்திருக்க. உனக்கு இந்த மாதிரி மத்தவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் உனக்கு ஒரு சக்திய வரமா கொடுக்கறேன் அப்படி சொல்லி தேவதை சிங்கி மேல அவங்க மந்திரத்தை பயன்படுத்தினாங்க. நீ இனிமே மத்தவங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன வேணும்னு கேக்குறியோ, கேட்ட உடனேயே அது உனக்கு கிடைச்சிரும். உண்மையிலேயே அது அப்படியே நடக்குமா? ஆமா, ஆனா இன்னொருத்தங்களுக்காக மட்டும். உனக்காக பயன்படுத்தினா அந்த மந்திரம் வேலை செய்யாது அப்படி சொல்லி தேவதை அங்கிருந்து மறைச்சிட்டாங்க. மிங்கி குருவி சோனு புறா 2 பேருமே அவங்க கூட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. சோனு புறா மிங்கி குருவிக்கு கிடைச்சிருக்கிற அந்த சக்தியை பத்தி காட்டுல எல்லார்கிட்டயுமே சொல்லுச்சு. மதிய நேரத்துல யானை, முயல், நரி எல்லாரும் மிங்கிய பார்க்க வந்தாங்க. மிங்கி பறவை, என் கூட சீக்கிரமா வா. காட்டுல ஒரு சிங்கம் வந்திருக்கு, அதனால நீ தான் எங்களை காப்பாற்ற முடியும். நீங்க கவலைப்படாதீங்க நண்பர்களே, இப்பவே நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படி சொல்லி மிங்கி அவங்க எல்லாரும் கூடவும் சேர்ந்து குளத்துக்கிட்ட போச்சு. அதை கேட்டு மிங்கியோட அப்பா அம்மாவும் ரொம்ப பயந்தாங்க. அதனால அவங்களும் அவங்க கூடவே போனாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான சிங்கம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அந்த சிங்கம் ஏற்கனவே ஒரு மானை கொண்டு இருந்துச்சு. அதோட மாமிசத்தை சாப்பிட காத்திருந்துச்சு. என்னிலிருந்து இந்த காட்டுக்கு ராஜா நான் தான். துஷ்டனே, நான் இருக்கிற வரைக்கும் என் காட்டு சேர்ந்த விலங்குகளை உன்னால கொடுமைப்படுத்த முடியவே முடியாது. உன்னோட உயிர் உனக்கு முக்கியம்னா இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடு. பெரிய விலங்கெல்லாம் வாய மூடிக்கிட்டு இருக்காங்க, சின்ன பறவை நீ பேசிக்கிட்டே இருக்கியா? இத கேட்டு மிங்கி குருவி அதோட கண்ணை மூடி இப்படி சொல்லுச்சு. இந்த துஷ்ட சிங்கம் என் முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கிற சிங்கம் இது கொஞ்ச நாளைக்கு ஒரு கால் இல்லாம ஊனமுற்றவனா மாறிடணும். அது அப்படி சொன்ன உடனே சிங்கத்தோட கால் வலிக்க ஆரம்பிச்சது. அதோட ஒரு கால் மடிச்சுக்கிச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னா என் காலு உடஞ்சிருச்சு போல, ரொம்ப வலிக்குது. இது 10 நாளைக்கு தான் இப்படி இருக்கும். 10 நாள்ல இந்த காட்டை விட்டு நீ வெளியே போகல, அப்புறம் நிரந்தரமா உன்னுடைய கால் இப்படியே தான் இருக்கும். இல்ல நான் இப்படியே இந்த காட்டை விட்டு ஓடிடுறேன் அப்படி சொல்லி அந்த சிங்கம் நொண்டிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. அத பார்த்து எல்லா விலங்குகளும் மிங்கி குருவிக்கு நன்றியை தெரிவிச்சாங்க. அத பார்த்து மிங்கியோட அப்பா அம்மா 2 பேருக்குமே ரொம்ப திமிர் வந்துச்சு. அவங்க மத்த விலங்குகள் பறவைகள் கிட்ட அவங்களுக்கான சேவைகளை செய்ய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே மிங்கி மேல மரியாதை இருந்துச்சு. அதனால அவங்க அப்பா அம்மா சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மிங்கிக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்பா அம்மா, நீங்க பண்றது சுத்தமா சரியில்லை. நான் சுயநலமே இல்லாம தான் எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க உதவிக்கு பதிலா உங்களுக்கு சேவைகளை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நாங்க சொல்றது உனக்கு தப்பா தோணுச்சுன்னா இந்த காட்டுல இருந்து நீ போயிரு. இந்த மாதிரி பொண்ணு எங்களுக்கு தேவையே இல்ல. ஓசியா மொத்த காட்டையும் நீ காப்பாத்துறியா? ஆனா நாங்க எங்க வேலையை நாங்களே பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்பா அம்மா அப்படி சொன்னது கேட்டு
மிங்கி பறவை ரொம்பவே கவலையோட அங்கிருந்து கிளம்புச்சு. ஒரு கிளி இவ்வளவு நேரம் இங்க நடந்ததை பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் மிங்கி பின்னாடியே தான் போச்சு. ஒரு வேட்டைக்காரன் காட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல ஒரு கூண்டையும் வச்சுக்கிட்டு இருந்தான். மிங்கி தானாவே அந்த கூண்டுக்குள்ள போய் உக்காந்துக்கிட்டா. அட, என்ன இது? வேட்டைக்காரன் உடனே அந்த கூட்டோட கதவை சாத்திட்டான். ரொம்ப நல்லதா போச்சு. ஒன்றும் பண்ணாம அழகான பறவை கிடைச்சிருக்கு. இது நல்லதில்ல. இப்பவே ஏதாச்சும் பண்ணணும். மிட்டு மறுபடியும் காட்டுக்கு வந்துச்சு. அது எல்லா விலங்குகள் பறவைகள் கிட்ட மிங்கிய பத்தி எல்லா விஷயமும் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து மிங்கியோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு போனாங்க. எல்லாரையும் கஷ்டத்துல இருந்து காப்பாத்திட்டே இருந்த அந்த மிங்கி உங்களால தானாவே சாகுறதுக்கு போயிருக்கா. நீங்க எல்லாம் அப்பா அம்மாவா? தான் சொந்த பிள்ளைய வீட்டுல இருந்து துரத்திட்டீங்க. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டானு இப்ப எங்களுக்கு புரியுது. இப்பவே அவளை காப்பாத்த நாங்க போறோம். அப்படி போனா ஒன்னும் ஆகாது. அந்த வேட்டைக்கார உங்களையும் பிடிச்சிருவோம். நாம ஏதாச்சும் நல்லபடியா யோசிச்சு ஆகணும். அப்படி சொல்லி அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்புனாங்க. மிங்கி கூண்டுக்குள்ள இருந்துச்சு. வேட்டைக்காரன் பக்கத்துல உட்காந்துருந்தான். வேட்டைக்காரன் இன்னொரு இடத்துலயும் வலைய போட்டுதான் காத்துக்கிட்டு இருந்தான். நண்பர்களே, வேட்டைக்கார வலைய போட்டிருக்கா. என்கிட்ட ஒரு வழி இருக்கு. யானை அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு ஐடியா சொல்லுச்சு. அப்ப உடனே கிளி, மைனா, புல்புல், கிங்ஃபிஷர், உட்பெக்கர் எல்லாரும் தானா அந்த வலையில போய் உட்காந்தாங்க. அடேங்கப்பா, எவ்வளோ பறவை என் வலையில விழுந்துருச்சான். உடனே அந்த வேட்டைக்காரன் இன்னொரு புது கூண்டை எடுத்துக்கிட்டு அவங்க பக்கத்துல போகும்போது அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு எல்லா விலங்குகளும் மிங்கி பறவை பக்கத்துல வந்தாங்க. நீங்க எனக்காக உங்களுடைய உயிரை தயவு செஞ்சு பணைய வைக்காதீங்க. மிங்கி, நீ எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க. உனக்கு ஒண்ணுமே ஆக விட மாட்டோம். கவலைப்படாத. அப்ப வேட்டைக்காரன் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டான். அடடா, என்ன இது? அவ்வளவு விலங்குங்க அந்த கூண்டு பக்கத்துல என்ன பண்ணுது? அப்ப யானை அந்த கூண்டை எடுத்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. என் பறவையை தூக்கிட்டு போறாங்க. சரி, பரவாயில்ல. ஒன்று தானே போச்சு. எங்க எவ்வளோ பறவைங்க இருக்கு. இதை கூண்டுக்குள்ள போட்டு நான் இங்கிருந்து போயிடுவேன். வேட்டைக்காரனை விட்டு ரொம்ப தூரம் வந்து யானை அந்த கூண்டை கீழே வச்சுது. ராமு யானை, நீ ஒரு பக்கத்தை உன் தந்தத்தில் பிடிச்சிக்கோ. இந்த பக்கம் என் கொம்பால் அதை நான் பிடுங்கி வீசிடுறேன். அப்போ இந்த கூண்டு உடஞ்சிரும். மிங்கி வெளியே வந்துடுறோம். ஆமா, அப்படியே பண்ணலாம். அப்படி சொல்லி கேண்டா மிருகமும் ராமு யானையும் அவங்களுடைய கொம்பால அந்த கூண்டை ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. அத பார்த்து என்னாகுமோ ஏதாகுமோன்னு விலங்குகள் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கூண்டு ரெண்டா உடைஞ்சு போச்சு. மிங்கி கூண்டை விட்டு வெளியே வந்துட்டான். நன்றி நண்பர்களே. தாமதமாகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மத்த நண்பர்களை காப்பாத்தலாம் வாங்க. அப்படி சொல்லி எல்லா விலங்குகளை கூட்டிக்கிட்டு மிங்கி அந்த வேட்டைக்கார பக்கத்துல போச்சு. அடடா, இவ்வளோ பேரை கூட்டிக்கிட்டு இங்க எதுக்கு வந்திருக்கு? இந்த வேட்டைக்காரனுடைய வலையில எத்தனை பறவைங்க மாட்டிருக்கோ அவங்க எல்லாருமே உடனே விடுதலை ஆகணும். இந்த வேட்டைக்காரன் அந்த வலையில மாட்டிக்கணும். அப்படி சொன்ன உடனே வலையில மாட்டின பறவைங்க எல்லாருமே விடுதலை ஆயிட்டாங்க. ஐயோ, இது எப்படி ஆச்சு? அதுக்கப்புறம் அந்த வலை தானாவே வந்து வேட்டைக்காரன் மேல விழுந்துடுச்சு. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் பறவைகளும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து வந்துட்டாங்க. மிங்கிய பார்த்ததுமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து அவங்க மிங்கியோட மனசை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டாங்க.